अस्सलामु अलैकुम। इन्नल हम्दुलिल्लाह नहमदुहु व नस्तईनुहु व नस्तगफिरुहु व नु'मिनु बिही व नतवक्कलु अलैहि व नऊज़ु बिल्लाहि मिन शुरूरि अनफुसिना व मिन सय्यिआति अअमालिना मन यहदिहिल्लाहु फला मुदिल्ल लहु व मन युद्लिल फला हादिय लहु व अशहदु अन ला इलाहा इल्लल्लाह वहदहु ला शरीक लहु व अशहदु अन्न मुहम्मदन अब्दुहु व रसूलुहु अम्मा बाद अऊज़ु बिल्लाहि मिनश शैतानिर रजीम बिस्मिल्लाहिर रहमानिर रहीम या अय्युहन नास इत्तक़ू रब्बकुमुल्लज़ी खलक़कुम मिन नफ्सिन वाहिदा व खलक़ मिनहा ज़ौजहा व बस्स मिनहुमा रिजालन कसीरन व निसाअ वत्तक़ुल्लाह अल्लज़ी तसाअलून बिही वल अर्हाम इन्नल्लाह कान अलैकुम रक़ीबा। அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் எம்பெருமானார் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் அடிப்படையில் ஈதுல் அல்ஹா என்று சொல்லுகிற இந்த ஹஜ்ஜு பெருநாளை தொழுத மக்களாக திடலிலே நாம் எல்லாம் இந்த நேரத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். நம்மளுடைய எண்ணங்களுக்கு தகுந்தவாறு இறைவன் கூலியை வழங்குவானாக என்ற இடத்துல பிரார்த்தித்தவனாக இப்ராஹிம் நபியினுடைய தியாகத்தை நினைவு கூறக்கூடிய இந்த பெருநாள் தினத்தில் தொழுகைக்கு பிறகு ஆடுகளையும் மாடுகளையும் குர்பானி கொடுக்க இருக்கிற நம்மில் பெரும்பாலான மக்கள் இந்த பெருநாளை நாம் குர்பானியோடு முடித்து விட்டோம், நம்மளுடைய செயல்பாடு வணக்க வழிபாடுகள் இதுவோடு முடிந்து விட்டது என்று நம்மில் பெரும்பாலான மக்கள் நிம்மதி அடையக்கூடிய நபர்களாக இருக்கிறோம். இந்த ஹஜ்ஜு பெருநாளில் தொழுதோம், ஆடு மாடுகளை குர்பானி கொடுத்து விட்டோம், கடமைகள் முடிந்து விட்டது என்றுதான் பெரும்பாலான மக்களுடைய உள்ளத்தில் இந்த நிகழ்வு இருக்கிறது. ஆனால் இஸ்லாம் நம்மளிடத்தில் எதிர்பார்க்கிற நோக்கம் என்னவென்று சொன்னால், நம்மளுடைய மரணம் வரைக்கும், நாம் மரணிக்கிற அந்த பொழுது வரைக்கும் இறைவனுக்கு நன்றி உள்ள அடியானாக வாழ்ந்து மரணிப்பதைத்தான் இறைவன் இந்த உலகத்தில் படைத்திருக்கிற ஒவ்வொரு நபரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். நானாக இருந்தாலும் சரி, நீங்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகம் அழிகிற வரைக்கும் இறைவனால் படைக்கப்படுகிற ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் இஸ்லாத்திலேயே இருந்து மரணிக்கிற அந்த தகவலைத்தான் இறைவன் ஒவ்வொரு நபரிடத்திலும் எதிர்பார்க்கிறார். அதற்கு ஒரு உதாரணம் தான் இப்ராஹிம் நபி. இப்ராஹிம் நபியினுடைய வாழ்க்கையில் பலவிதமான உதாரணத்தை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் எடுக்க முடியும். முஹம்மது நபிக்கு இறைவன் சொல்லுகிற பொழுது கூட இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கத்தை நீங்கள் பின்பற்றுங்கள், இத்தபியுல் மில்லத்த இப்ராஹிம ஹனீஃபா. அல்லாஹ் எதை குறிப்பிடுறான்? இப்ராஹிம் நபியினுடைய மார்க்கம் என்னவோ நபியே அதை நீங்கள் பின்பற்றுங்கள். அவருடைய அடிப்படை கொள்கை என்ன? இறைவனுக்கு இணை கற்பிக்காமல் வாழ வேண்டும் என்பதுதான் இப்ராஹிம் நபி இந்த மக்களுக்கு முதலில் தெளிவுபடுத்திய கொள்கை. அவருடைய தந்தை சிலையை வடிவமைத்து மக்களிடத்தில் வியாபாரம் செய்து மக்கள் அதை வாங்கி கடவுளாக பின்பற்றிய கலாச்சாரத்தை பார்த்து இது கடவுளாக இருக்க முடியாது என்கிற அந்த சிந்தனையில் யார் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் ஒவ்வொன்றையும் சிந்திக்கிறார். சிந்திக்கிற திறனை இறைவன் ஒவ்வொரு நபருக்கும் கொடுத்திருக்கிறார். எது சரி எது தப்பு, இதை இறைவன் விரும்புகிறானா விரும்பவில்லையா என்று ஒவ்வொரு நபர்களும்
தானாக சிந்தித்து முடிவெடுக்கிற தன்மையை ஒவ்வொரு நபருக்கும் இறைவன் கொடுத்திருக்கிறார். இப்ராஹிம் நபி சிந்தித்து பார்க்கிறார், எது இறைவனாக இருக்க முடியும்? என்னை ஆட்சி செய்கிற, என்னை படைத்த, எனக்கு உணவளிக்கிற யார் என்னுடைய இறைவனாக இருக்க முடியும் என்கிற எல்லாத்தையும் சிந்தித்து இறுதியாக இது எல்லாத்தையும் தாண்டி ஒன்று இருக்கிறது, அதுதான் என்னுடைய இறைவன் என்று அல்லாஹ்வின்பால் திரும்புகிறார். இந்த வரலாறு சொல்லக்கூடிய நோக்கமே இறைவனை நாம் ஒருமைப்படுத்தக்கூடிய மக்களாக இருக்க வேண்டும், இறைவனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்மில் எத்தனை நபர்களிடத்தில் இணை வைப்பு கொள்கையின்பால் ஒவ்வொரு நபர்களும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ்வையும் வணங்குறாங்க, அல்லாஹ் அல்லாத மக்களிடத்திலையும் தர்காவிலையும் அவுலியாக்களுக்கும் அதே மதிப்பு இருக்கிறது என்று சொல்லி இன்றைக்கும் நம்மில் பெரும்பாலான மக்கள் அல்லாஹ் அல்லாத மக்களையும் கடவுளாக நினைத்து வணங்கி பிரார்த்தனைகள் செய்து ஈடுபடக்கூடிய மக்களாக இருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு அல்லாஹ் அதிலிருந்து நம்மளை காப்பாற்றி இருக்கிறார். அதுவே அல்லாஹ்விற்கு நன்றி செலுத்துவதில் தலையாக நாம் நிற்க வேண்டும். யோசிச்சு பாருங்க, எத்தனையோ பல நபர்களுக்கு கிடைக்காத ஒரு நேர்வழியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறான். ஆதம் நபியிலிருந்து இறுதியாக வந்த முகம்மது நபி உட்பட எல்லா நபிமார்களுடைய வரலாறுகளையும் நீங்க பாருங்க. நபிமார்கள் இஸ்லாத்தை போதித்தார்கள், ஆனால் அவர்களுடைய குடும்பத்தார்களுக்கு சில நபர்களுக்கு இறைவன் மார்க்கத்தை கொடுக்கல, இஸ்லாத்தை கொடுக்கல, நேர்வழியை கொடுக்கல. நமக்கெல்லாம் முன்னோடியாக திகழக்கூடிய இன்றைக்கு யாரை நினைவு கூர்ந்து இந்த வணக்க வழிபாட்டில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறோமோ அந்த இப்ராஹிம் நபியுடைய தந்தை இறைவன் நேர்வழி கொடுத்தானா? இல்லையே. நமக்கு அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்களுடைய பெற்றோர்களுக்கு இறைவன் நேர்வழியை கொடுக்கல. ஒரு சஹாபி வந்து அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, என்னுடைய தாயும் தந்தையும் எங்கே இருக்கிறார்கள்? ஏன்னா பல சஹாபாக்கள் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சில செய்திகளை தெரிஞ்சுக்க ஆசைப்படுவாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் கேட்ட நபரிடத்தில் அடுத்தவே சொல்கிறாங்க ஃபின்னார் அப்படின்றாங்க, நரகத்தில் இருக்கிறாங்கன்றாங்க. இறந்த தாய் தந்தைகளை குறித்து கேட்ட சஹாபிக்கு வருத்தத்தோடு போகிறார். போற நபரை திருப்பி கூப்பிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், என்னுடைய தாய் தந்தையும் நரகத்தில் தான் இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். யோசிச்சு பாருங்க, இறைவன் நமக்கு முன்னோடியாக இருக்கிற முகம்மது நபியினுடைய குடும்பத்தாருக்கு பெற்றோர்களுக்கு இறைவன் நேர்வழியை கொடுக்கல. ஆனால் இன்றைக்கு இறைவன் நம்மளை தேர்வு செய்திருக்கிறான். ஏதோ இறைவனுடைய கருணை பார்வை இந்த உலகத்தில் வாழ்கிற என் மீதும் உங்கள் மீதும் இந்த உலகத்தில் இன்னும் பல மக்களின் மீதும் இறைவனுடைய அருள் பொழிந்து கொண்டிருக்கிறது. அதனால் இந்த நேர்வழியில் நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னைக்கு உறுதியாக சொல்லுவோம், இணை வைப்புங்கிறது என்னிடத்துல இல்லவே இல்லை. இறைவனை ஒருமைப்படுத்தக்கூடிய நபராக இருக்கிறேன். இறைவனை அல்லாஹ்வை கடவுளாக ஏற்று வணக்க வழிபாடு செய்யக்கூடிய நபராக இருக்கிறேன் என்று நம்மில் பெரும்பாலான மக்கள் உறுதியாக சொல்லுவோம். அப்படி உறுதியாக சொல்லுகிற நம்மளிடத்தில் சில நபரிடத்தில் மார்க்க பிடிப்பு இல்லாமல் இருக்கிறது. இஸ்லாம் கற்றுத்தந்த வழிமுறை இருக்குதுல்ல, அந்த வழிமுறை நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இல்லாமல் போய்விடுகிறது. யோசிச்சு பாருங்க, நேர்வழியில் இறைவன் எத்தனையோ பல நபர்களுக்கு மார்க்க அறிவை கொடுத்திருந்தும் நேர்வழியின்பால் அவர்களை பின்பற்றாமல் இறைவன் வைத்திருக்கிறான். அதற்கு ஒரு உதாரணம் யாரை சொல்லலாம்னா, இந்த முத்துப்பேட்டையில் எத்தனை பள்ளிவாசல்கள் இருக்கிறது. அந்த பள்ளிவாசலில் தலைமை தாங்கக்கூடிய இமாம் மார்க்கத்தை படித்து கற்றுணர்ந்து 7 வருடங்கள் மதரசாக்களிலே குர்ஆனையும் ஹதீஸையும் அவருக்கு போதிக்கப்பட்டு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லுவார், நல்லதை போதிப்பார், இஸ்லாத்தில் இருக்கிறத தெளிவுபடுத்துவார் என்று அவரை இமாமாக கொண்டு வந்து நிப்பாட்டினார். அவரிடத்தில் இணை வைப்பு கொள்கை இருக்கிறது.
மார்க்கத்தை தவறாக போதிக்கிறார், தர்கா கலாச்சாரத்தை தூக்கி பிடிக்கிறார். எந்த கொள்கை கூடாது என்று தன்னுடைய வாழ்க்கை முழுக்க இப்ராஹிம் நபி போராடினார்களோ, எந்த கொள்கைக்காக வேண்டி நெருப்புகளிலே தூக்கி எறியப்பட்டார்களோ, நமக்கு அனுப்பப்பட்ட முகமது நபி 23 ஆண்டு காலம் எந்த கொள்கைக்காக வேண்டி மக்களிடத்தில் பிரச்சாரம் செய்தார்களோ அந்த கொள்கை சரிதான். எதை மார்க்கம் தடுக்கிறதோ அந்த தடுக்கிற கொள்கை சரிதான் என்று மார்க்கத்தை படித்த இமாம் மக்களுக்கு உரை நிகழ்த்துகிறார். அவருக்கு இறைவன் நேர்வழி கொடுக்கல. மார்க்கத்தை படித்தும் குர்ஆனோடு தொடர்பில் இருந்தும் ஹதீஸுகள் அனைத்தையும் கற்று தேர்ந்தும் இறைவன் அவருக்கு அந்த நேர்வழியை கொடுக்கல. யோசிச்சு பாருங்க. சரியாக விளங்கியிருந்தார்னு சொன்னால் அவர் மேடையில் ஏறி மக்களிடத்தில் மார்க்கத்தை போதித்திருப்பார். அவருக்கு கொடுக்காத நேர்வழியை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில் இன்னும் பிற மக்களும் இந்த நேர்வழியின்பால் பயணிக்கிறார்கள். ஆனால் மார்க்கம் என்று வருகிற பொழுது இணை வைப்பில் சரியாக இருக்கிற நாம் மற்ற எல்லா காரியத்திலும் நம்மளிடத்தில் தடுமாற்றம் என்பது நிகழ்ந்து கொண்டே இருக்கிறது. யோசிச்சு பாருங்க, இருக்குதா இல்லையா? யாரையும் யாரை பற்றி குறை சொல்ல வேண்டாம். யாரையும் நம்ம குறைபடுத்தி தனிமைப்படுத்தி காட்டுவது அர்த்தம் கிடையாது. சுய பரிசோதனை என்பதுதான் நம்மில் ஆக சிறந்த மருந்து. நம்மளை நாமளையே ஒவ்வொரு தடவையும் நன்மையில் இருக்கிறோமா, இறைவன் விரும்புகிற காரியத்தை செய்யக்கூடிய நபராக இருக்கிறேனா, அல்லாஹ் வெறுக்கிற காரியத்தை செய்யக்கூடிய நபராக இருக்கிறேனா என்று நாம் நம்மளை பற்றி சிந்திக்க வேண்டிய இடத்தில் இருக்கிறோம். அடுத்தவர் பார்க்கிறார், அடுத்ததெல்லாம் அதெல்லாம் ரெண்டாக கட்டம். அடுத்தவர் நம்மளை குறை சொல்வார், அடுத்ததெல்லாம் ரெண்டாக கட்டம். அல்லாஹ் நம்மளை என்ன நினைப்பான்? அல்லாஹ்வுடைய அருளில் நாம் இருக்கிறோமா? அல்லாஹ் விரும்புகிற அடியானாக இந்த உலகத்தில் நாம் பயணிக்கிறோமா? அதுதான் இன்றைக்கி நாம் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம். நாம் செய்கிற ஒவ்வொரு அமலும் சரி, தொழுகையாக இருந்தாலும் சரி, குர்பானியாக இருந்தாலும் சரி, தான தர்மங்களாக இருந்தாலும் சரி, ஜக்காத்து வகையாக இருந்தாலும் சரி, இன்னும் ஏனைய நன்மைகளாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்விற்காக வேண்டி செய்யக்கூடிய நபர்களாக இருக்கும். அல்லாஹ்விடத்தில் எனக்கு நன்மை வேண்டும், அல்லாஹ்விடத்தில் இதனுடைய நன்மை கிடைத்தால் போதும் என்கிற அந்த மனப்பக்குவம் நம்மளுடைய உள்ளத்தில் வேண்டும். அதே நேரத்தில் ஒரு தீமையை செய்கிற பொழுது இறைவன் இதை வெறுக்கிறான், இந்த தீமையை நான் செய்யாத மனிதனாக இருக்க வேண்டும் என்கிற அந்த நிலைமைக்கு நாம் மாற வேண்டும். இப்ராஹிம் நபியுடைய வாழ்க்கையில் இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய தத்துவமே, அல்லாஹ் ஒரு கட்டளையை பிறப்பித்து விட்டால் அஸ்லம்து லி ரப்பில் ஆலமீன், அகிலத்துடைய இறைவனுக்கு நான் கட்டுப்படுகிறேன் என்கிற அந்த வார்த்தையை தவிர வேறு எதுவும் இருக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான், கட்டுப்படுன்னு அவர்கிட்ட சொல்லப்பட்டா அடுத்த மாற்றமே அதில் என்ன எது எதுவுமே பார்க்கறது இல்லை, கட்டுப்படுகிறேன் என்று அடுத்த நிமிடம் மாறிவிடுகிறார். இறைவன் சொன்ன விஷயத்தை செய்கிற நபராக மாறிவிடுகிறார். இன்றைக்கு யோசிச்சு பாருங்க, நம்மளிடத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் எத்தனை நம்மளிடத்தில் இருக்கிறது. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், வருத்தப்படக்கூடிய ஒரு விஷயத்தில் நம்மளுடைய இஸ்லாமிய சமுதாய மக்களிடத்தில் இந்த வட்டி எப்படி இன்னைக்கு உள்ள பூந்து விளையாடிக்கிட்டு இருக்குது யோசிச்சு பாருங்க. இறைவன் பொருளாதாரத்தை, அவனுடைய ரிசுக்கை, அருளை நம்மளிடத்தில் இறைவன் வழங்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மார்க்கத்தை நேசிக்கிற, இறைவனை ஏற்றுக்கொண்டிருக்கிற, இறைவனை தொழுது வணக்க வழிபாடு செய்து அன்றாடம் இறைவனத்தில் கையேந்துகிற நாம், இறைவன் தடுக்கிற, இறைவன் வெறுக்கிற, பெரிய பாவங்களாக சொல்லப்படுகிற அந்த வட்டி என்பது இன்னைக்கு நம்மில் எத்தனை மக்களிடத்தில் இருக்கிறது யோசிச்சு பாருங்க. அசால்ட்டா வட்டியில் போய் ஒரு விஷயத்தில் இன்னைக்கு இஸ்லாமிய சமுதாய மக்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். ஒரு பொருளை வாங்குவதாக இருந்தாலும் சரி, பண தேவைகளாக இருந்தாலும் சரி, வீடு கட்டுவதாக இருந்தாலும் சரி, ஒரு இடத்தை வாங்குவதாக இருந்தாலும் சரி, அந்த நேரத்தில் இறைவன் நமக்கு அருள் செய்வான் என்கிற அந்த சரியான பயணத்தை விட்டுவிட்டு வட்டியின்பால் பயணிக்கிற நம்மில் பெரும்பாலான இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஈடுபடுகிறோமே, ஒரு கணம் யோசித்து பார்த்துருக்குறோமா?
அல்லாஹ்வுடைய அருள் இதில் நமக்கு இருக்குமா? அல்லாஹ்வுடைய ரிஸ்க் இதில் நமக்கு ஏற்படுத்தி தருவானா? அல்லாஹ் வெறுக்கிற மார்க்கம் தடுத்த காரியத்தை தன்னுடைய வாழ்க்கையில் செய்கிறோமே, அல்லாஹ்வினுடைய நேசம் நமக்கு இருக்குமா? யோசிச்சு பார்த்துருக்குறோமா? இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இந்த யோசனை இல்லாததால் இறைவன் தடுத்த காரியத்தை சர்வ சாதாரணமாக செய்து கொண்டிருக்கிறோம். இதெல்லாம் மாற்றப்படக்கூடிய காரியம். அல்லாஹ்வுடைய தூதர் மக்களிடத்தில் அழகாக போதிக்கிறார்கள். அல்லாஹ் விரும்புகிற காரியத்தை, இறைவன் நேசிக்கிற ஒரு விஷயத்தை ஒரு மனிதர் செய்கிற காலமெல்லாம் இறைவனுடைய அருளில் அவன் பயணிக்கிறான். அல்லாஹ்விடத்தில் மிகப்பெரிய சிறப்பு இருக்குது, மிகப்பெரிய அந்தஸ்து இருக்கிறது. இறைவனிடத்தில் மறுமையில் சொர்க்கம் என்கிற அந்த ஒரு காரியத்தை இறைவன் நமக்கு தர இருக்கிறான். யோசிச்சு பாருங்க. ஆனால் இன்னைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் மார்க்கத்திற்கு முரணான காரியங்கள் தான் இருக்கிறது. இந்த வட்டிங்கிறது ஒரு அடையாளம் தான், இதை தாண்டி இன்னும் பல காரியங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் எந்த கொள்கைக்காக வேண்டி பாடுபட்டார்களோ, எதையெல்லாம் மக்களிடத்தில் தவறு என்று சுட்டி காட்டினார்களோ, அந்த தவறான காரியங்கள் தான் நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. நீங்களே யோசிச்சு பாருங்க. யாரும் அடையாளப்படுத்த வேண்டாம். நான் நல்லவனாக இருக்கிறேனா, இறைவன் விரும்புகிற நபராக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா, அல்லது இறைவனுடைய வெறுப்பிற்குரியவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நம்மளே நாம் யோசிச்சா நம்ம இடத்துல என்ன தவறு இருக்குன்னு நாமளே பட்டியல் போட்டுடலாம். வட்டி வாங்குறேனா, வரதட்சணை திருமணத்தில் கலந்து கொள்கிறேனா, அல்லாஹ்வுடைய தூதர் தடுத்த எச்சரிக்கை செய்த தீமையான காரியங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதா, போதை பழக்க வழக்கங்களுக்கு உள்ளாகவனாக இருக்கிறேனா, தொழுவாத மனிதனாக இருக்கிறேனா, அல்லாஹ்விடத்தில் தான் செய்த தவறுக்காக வேண்டி கையேந்தி பிரார்த்தனை செய்யாத நபராக இருக்கிறேனா, இறைவன் கொடுத்த பொருளாதாரத்தில் பெருமை அடிக்கக்கூடிய நபராக இருக்கிறேனா, செய்த காரியத்தை சொல்லி காட்டக்கூடியவனாக இருக்கிறேனா? இப்படி எல்லா வகையிலும் சிந்தித்து பார்த்தால் நம்மளிடத்தில் ஏதோ ஒரு குறை நம்மளிடத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. யோசிச்சு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக மக்களிடத்தில் பதிவு செய்கிறார்கள். இதே நாள் இந்த ஹஜ்ஜத்துல் இந்த பிறை 10 அல்லாஹ்வுடைய தூதர் மக்காவில ஒரு ஒட்டகத்தில் ஏறி மக்களிடத்தில் உரை நிகழ்த்துகிறார்கள். ஐயோமின் ஹாதா, ஐயு ஷஹரின் ஹாதா, இது எந்த மாதம் தெரியுமா, இது எந்த நாள் தெரியுமான்னு மக்கள்கிட்ட கேட்குறாங்க. ஏதோ நாளை மாற்றிட்டாங்க போல இருக்கு, மாதத்தை மாற்றி விட்டார்கள் போல இருக்கு என்று சஹாபாக்கள் எல்லாம் அமைதியாக இருக்கிறாங்க. அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள், இது துல்ஹஜ் மாதம் 10வது நாள் அல்லவா, எப்படி இந்த நாள் புனிதமானதோ, எப்படி இந்த மாதம் புனிதமானதோ, அதுபோல் உங்களுடைய ஒவ்வொரு நபருடைய மானம் மரியாதை முக்கியம்னு சொன்னாங்க. யோசிச்சு பாருங்க. இந்த நாளை தாண்டி, இந்த மாதத்தை தாண்டி ஒவ்வொரு இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் ஒவ்வொரு மனிதருடைய மானம் மரியாதை விஷயத்தில் சரியாக இருக்கணும்னாங்க. அடுத்தவரை பற்றி பேசுகிற விஷயத்தில் சரியாக இருங்க, இதை தாண்டி சிறப்புண்டாங்க. ஆனால் இன்னைக்கு எத்தனை நபர்களை குறை சொல்லிக்கிட்டு இருக்கிறோம், புறம் பேசிக்கிட்டு இருக்கிறோம். அடுத்தவனை நம்ம வாயில் உள்ள பூந்து வெளியில் வந்துக்கிட்டு இருக்கிறா. இப்படி மார்க்கம் தடுக்கிற ஏனைய தவறான காரியங்கள் இன்றைக்கு நம்மில் பெரும்பாலான மக்களிடத்தில் இருக்கிறது. இதை மாற்ற வேண்டும் என்கிற உறுதிமொழியை நாம் எடுக்கணும். இறைவன் விரும்புகிற மனிதனாக மாற வேண்டும். இறைவனுடைய நேசம் என்பது நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் எதை விரும்புவானோ அதுபோல் இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்க வேண்டும். அப்படித்தான் நபிமார்கள் வாழ்ந்து மரணித்தார்கள். இப்ராஹிம் நபி இறைவனுக்கு உற்ற நண்பனாக மாறினார். ஹலீலுல்லா. ஏன்? அல்லாஹ் சொன்னதை எல்லாத்தையும் நடைமுறைப்படுத்தினார். அதுபோல் நாமும் இந்த இஸ்லாத்தில் வாழ்கிற நாம் மரணிக்கிற காலம் வரைக்கும் இறைவன் எதை விரும்புவான், இஸ்லாம் எதை தடுக்கிறதோ அதை நோக்கி நாம் சரியாக பயணித்தோம் என்று சொன்னால் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நபராக மாற முடியும். நம்மளுடைய மரணம் என்பது நமக்கு சொர்க்கத்தை தீர்மானிக்கக்கூடியதாக இருக்கணும். இன்றைக்கி நாம் எப்படி இந்த நாளில் மகிழ்ச்சியாக ஒன்று கூடி தொழுது கலைகிறோமோ அதுபோல் சொர்க்கத்திலும் ஒன்றிணைய வேண்டும் என்று சொன்னால், சொர்க்கத்திலும் நாம் நுழைய வேண்டும் என்று சொன்னால் இறைவனுக்கு இணைகற்பிக்காத இறைவன் விரும்புகிற நபராக இந்த உலகத்தில் வாழ்ந்து மரணிக்கக்கூடிய நபர்களாக இருப்போம் என்று சொல்லி இந்த பெருநாளுடைய உரையை நிறைவு செய்கிறேன். அதுபோல்
மார்க்கம் சில வழிகாட்டுதலை நமக்கு கற்றுத்தருது. இந்த தொழுது முடித்ததுக்கு பிறகு பிரார்த்தனை செஞ்சுட்டு கலைகிறதுக்கு அல்லாஹுடைய தூதர் சொல்லியிருக்கிறாங்க. இந்த நாளில் தான தர்மங்களில் ஈடுபட அல்லாஹுடைய தூதர் கற்றுத்தந்திருக்கிறாங்க. அதுபோல் தொழுகைக்கு வருகிற பொழுது மாற்று வழிகளை ஏற்படுத்தி செல்லுங்க என்கிற ஒரு செயல்பாடுகளை இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருது. அதை பின்பற்றி வாழுகிற நபர்களாக இன்ஷா அல்லாஹ் நாம் இருப்போம். அதுபோல் முத்துப்பேட்டை கிளை 1 நூர் பள்ளியின் சார்பாக சிறுவர் சிறுமியர்களுக்காக வேண்டி விளையாட்டு போட்டி வருகிற அசர் தொழுகைக்கு பிறகு ஆரம்பிக்க இருக்கிறாங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு தான் இன்ஷா அல்லாஹ் அதில் ஆண்களும் பெண்களும் இன்ஷா அல்லாஹ் அதில் கலந்து கொள்ளுங்கள். பெரியவங்களும் வாய்ப்பு இருந்துச்சுன்னு சொன்னால் அதில் அவங்கள ஆர்வமூட்டுறதுக்கும் நீங்களும் அதில் இன்ஷா அல்லாஹ் அதிகமாக கலந்து கொள்ளுங்கள். இந்த நிகழ்ச்சி நடைபெறுகிறது நூற்பள்ளி வளாகத்தினுடைய அந்த இடத்துல நடக்குது. அதையும் கவனத்தில் எடுத்துங்க. இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செஞ்சுட்டு கலைவோம். அஸ்ஸலாமு அலைக்கும்.